ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க ஃபேக்டோரியல் தப்பா எழுதல. இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேரு சப்ஃபேக்டோரியல். இப்போ நம்ம கிட்ட 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதை எத்தனை வேஸ் ஆஃப் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத ஃபேக்டோரியல் வச்சு கண்டுபிடிக்கலாம். 3 ஃபேக்டோரியல் அப்படின்றது 3 இன்டூ 2 இன்டூ 1 ஈக்குவல் டு 6. இப்போ ஏபிசி அப்படின்னு 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஏபிசியை நம்ம வந்து 6 விதமா அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம சப்ஃபேக்டோரியல இது ஏபிசி எக்ஸாம்பிள் வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்ததுன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏ ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் பி செகண்ட் பொசிஷன்லயும் சி தேர்ட் பொசிஷன்லயும் இருந்ததுன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வேலிடான சப்ஃபேக்டோரியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பிசிஏ சிஏபி. ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலியமா 3 சப்ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 2. சப்ஃபேக்டோரியல இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாம். எக்ஸ் இருக்கிறதுல 3யும் அந்த சமேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா 3 சப்ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 2 அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு வரும்.